Good morning, dear students. Today we are going to learn about the chemistry second lesson. The lesson name is changes around us. Okay, what is changes? Changes means மாற்றம் மாறிக்கிட்டே இருக்குது. Okay, wow. First, the introduction of this lesson. Have you ever visited Gurupinar in Delhi? There you can see a rust resistant iron pillar. Gurupinar யாராவது பார்த்துருக்கீங்களா? அது எங்கே இருக்குது? டெல்லியில் இருக்குது. There you can see a rust resistant iron pillar. Rust அப்படின்னா துரு பிடிக்கிறது. It has not rusted for more than 1500 years. ஸோ குதிப்பினார் வந்து 1500 இயர்ஸ் ஆயிடுச்சு ஆனால் எதுவுமே துருப்பிடிக்கல. பட் நாட் ஆல் திங்ஸ் ஆர் அன்சேஞ்ச் லைக் திஸ். ஸோ எல்லா திங்ஸும் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? மெனி திங்ஸ் வி சி இன் அவர் லைஃப் ஆர் சேஞ்சிங். யூ குட் ஹாவ் நோட்டீஸ்டு மில்க் டர்னிங் இன்டு கர்டு. பால் தயிரா எப்படி மாறுது? ஹவ் இட் இஸ் ஹேப்பனிங்? வி சி நம்பர் ஆஃப் சேஞ்சஸ் இன் அவர் சரௌண்டிங்ஸ். Some of them are physical change and some of them are chemical change. So two changes are there. One is physical change, another one is chemical change. Okay, physical change is called a reversible change. Chemical change is called irreversible change. Chemical change ஒரு தடவை வந்துச்சுன்னா திரும்ப பழைய நிலைக்கு வராது. ஓகேவா? இட்ஸ் a permanent change. Chemical change is a irreversible change. Is it clear? As you have studied earlier, changes like folding and unfolding a paper, drying wet cloths, bending on iron rod are some example of physical changes. Physical changes எக்ஸாம்பிள்னா இப்போ அயன் ராடை வச்சு நம்ம அடிக்கிறது, வெட் கிளாஸ், துணி ஈரமாக்கி துவைக்கிறது, இது எல்லாமே ஃபிசிக்கலாக நம்ம பண்ணுறது. ஓகேவா? கெமிக்கல் சேஞ்ச்னா என்ன? அந்த அதர் ஹேண்ட் சேஞ்சஸ் லைக் burning ஆஃப் பேப்பர், டைஜஷன் ஆஃப் ஃபுட், டர்னிங் ஆஃப் மில்க் இன்டு கர்ட், decaying ஆஃப் வெஜிடபிள்ஸ், இந்த எல்லா திங்ஸுக்குமே என்ன வேணும்? கெமிக்கல் சேஞ்சஸ் வேணும். Okay, in this lesson you will study about chemical changes factors, determine chemical changes and the effect of chemical changes. இந்த லெசன்ல எதை பத்தி படிக்க போறோம் மேஜரா அப்படின்னு பார்த்தா chemical changes பத்தி படிக்க போறோம். Okay, what is chemical changes? I already told a chemical changes is a permanent irreversible change which produces a substance. பாருங்க, react ஆனோன்னா என்ன கிடைச்சிரும்? நமக்கு ப்ராடக்ட் கிடைச்சிரும். That is the chemical change. Okay, next, ஃபேக்டர்ஸ் ஆஃப் டிட்டர்மைனிங். என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது? என்னென்ன ஃபேக்டர் டிட்டர்மைன் பண்ணுது கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தா மொத்தம் 6 இருக்குது. காண்டாக்ட் இன் ஃபிசிக்கல் ஸ்டேட், சொல்யூஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ், எலக்ட்ரிசிட்டி, ஹீட், லைட், கேட்டலிஸ்ட். ஸோ தீஸ் 6 things are factor determining chemical changes. We will see one by one. First we see conduct in physical states. For physical states, we experience many events in our daily life. Burning of matchstick, daily நம்ம மேட்ச் பாக்ஸ்லேருந்து மேட்ச்ஸ்டிக் உரசி தான் என்ன வருது நம்மளுக்கு? ஃபயர் வருது இல்லையா? when dry wood comes into contact with fire, it burns with the help of oxygen form carbon dioxide which is given out as smoke. எதனால? with the help of oxygen form carbon dioxide. oxygen the carbon dioxide form ஆகிது நம்மளுக்கு ஸ்மோக் வருது, புகை வருது. when a matchstick is rubbed on the sides of matchbox, a chemical reaction take place from heat. கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. நம்ம மேட்ச் பாக்ஸில் மேட்ச் ஸ்டிக்ஸை வச்சு உரசும் போது என்ன நடக்குது? அந்த ரியாக்ஷன் பேர் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா? And smoke, when quick lime calcium oxide come into contact with water, it forms slack lime calcium hydroxide. ஒவ்வொருலையுமே என்ன இருக்குது? கெமிக்கல்ஸ் தான் இருக்குது. ஈவன் சால்ட்டில் கெமிக்கல் இருக்குது, சோடியம் குளோரைட். ஸோ த காண்டாக்ட் இன் ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ். ஓகேவா? ஸோ burning and match stick த எக்ஸாம்பிள் ஃபார் த காண்டாக்ட் இன் ஃபிசிக்கல் ஸ்டேட். நெக்ஸ்ட் வந்து சொல்யூஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ். என்ன ரியாக்டன்ஸ் இருக்குது? when milk is mixed with coffee decoction. இப்போ மில்கை வந்து நம்ம காஃபி டிகாஷனோட சேர்க்கும் போது என்ன ஆகும்? கலர் சேஞ்ச் ஆகும் due to the chemical reaction. Similarly, when we mix two substances, the solution for chemical reaction take place between them, form new substance product கிடைக்குது. நம்ம மில்கோட காஃபி டிகாஷனை சேர்க்கும் போது நம்மளுக்கு நியூ கலர் கிடைக்குது, ப்ரௌன் கலர் கிடைக்குது இல்லையா? So do you observe any change? No, because the reactants in solid state have no reaction. Now you dissolve the same reactant in water in separate test tube and mix both the solutions. இப்போ 2 டெஸ்ட் டியூப் எடுத்திருக்கோம், தனித்தனி டெஸ்ட் டியூப். சரி, அதில் ஒவ்வொரு கெமிக்கலை ஊற்றுறோம். சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் ஊற்றுறோம், சோடியம் குளோரைட் சொல்யூஷன் ஊற்றுறோம். என்ன ஆகும் அப்படின்னா, we infer the some chemical reactions process only solution form, not in solid form. சொல்யூஷன் ஃபார்மில் இருக்கும், சிலது சாலிட் ஃபார்மில் இருக்கும், சிலது பிரிசிபிரேட்டாக தங்கும், ஒயிட் கலர் பிரிசிபிரேட்டாக தங்கும், சில சொல்யூஷன் வந்து பொங்கும் டெஸ்ட் டியூப்ல. ஸோ இது எல்லாமே கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஓகே, ரியாக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட், எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டி இஸ் எசென்ஷியல் ஃபார் அவர் லிவிங். ஓகேவா? நம்ம லைஃப்பில் எலக்ட்ரிசிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? குக்கிங், லைட்டிங், கிரைண்டிங், வாட்சிங் டெலிவிஷன், இது எல்லாத்துக்குமே நம்ம எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறோம். டு யூ நோ எலக்ட்ரிசிட்டி கேன் பி யூஸ்டு டு கேரி அவுட் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆல்சோ? மெனி கெமிக்கல் ரியாக்ஷன் which take place with the help of electricity. இன்டர்ஸ்டிக்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? as you know, water is made up of hydrogen and oxygen molecules. வாட்டரோடைய ஃபார்முலா தெரியும், H2O. வாட்டரே எதால தான் இருக்குது? ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜனால தான் மேட் ஆயிருக்கு. ஓகே,
Next, similarly, concentrate solution of sodium, chlorine, hydrogen gas, it is the sodium hydroxide. This is the important reaction of chlorine industry. Okay, thus we can conclude that some chemical reactions proceed only by the base of electricity. Hence, such reactions are called electrochemical reactions. எலக்ட்ரிசிட்டியில் கெமிக்கல் ரியாக்ட் பண்ணுறதுனால அந்த ரியாக்ஷன்ஸ் பேர் என்ன, எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் இல்லைனா எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னு சொல்லலாம். எலக்ட்ரிசிட்டியில் கெமிக்கல் ரியாக்ட் பண்ணுறதுனால எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் ஆர் எலக்ட்ரோலைசிஸ். லைசிஸ் அப்படின்னா பிரேக் டவுன், அழிக்கிறது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து ஹீட்னா என்ன, வெப்பம். ஃபுட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் சர்வைவல் அண்ட் ஆல்சோ சர்வைவல் ஆஃப் மெனி அதர் லிவிங் பீங்ஸ். நம்மளுக்கு ஃபுட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்ன வேணும், ஹீட் வேணும். குக்கிங்க்கு பாயில்ட் ரைஸ், குக் வெஜிடபிள்ஸ், ப்ரிப்பர்ஸ் கிரேவி, இதுக்கு எல்லாமே என்ன வேணும், ஹீட் வேணும். when enough heat is given, some chemical reactions take place to convert the raw food uncooked. ரா ஃபுட்னா அன்குக், சமைக்காத அந்த ரா ஃபுட், பச்சை ஃபுட்டை வந்து பாயில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும், ஹீட் வேணும். யூ கேன் லேர்ன் மோர் அபவுட் திஸ் பை கண்டக்டிங் ரியாக்ஷன் இன் வெரி லெபார்டரி. இவர் லெபார்டரிலையும் நம்ம செஞ்சு பார்க்கலாம். டேக் அ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் லெட் நைட்ரேட் இன் ஏ ட்ரை டெஸ்ட் டியூப். ஒரு ட்ரை டெஸ்ட் டியூப்ல லெட் நைட்ரேட்டை எடுக்கும்போது, அந்த சொல்யூஷன் எடுக்கும்போது லைட்டாக ஹீட்டட் ஜென்ட்லினா லைட்டாக ஹீட் பண்ணால் ஓவர் அ ஃப்ளேம் அப்சர்வ் த சேஞ்சஸ் க்ளோஸ்லி. அப்படி நம்ம லைட்டாக நம்ம ஹீட் பண்ணும்போது அதில் சில்வர் நைட்ரேட்டை லெட் நைட்ரேட்டை இது பண்ணும்போது நம்மளுக்கு சேஞ்சஸ் தெரியும், ஃப்ளேம் வரும், தீ பிடிக்கும். யூ வில் ஹியர் கிராக்கிங் சவுண்ட், எவல்யூஷன் ஆஃப் ரெட்டிஸ் ப்ரௌன் கலர் கேஸ், நைட்ரஜன் டை ஆக்சைடு. ஓகேவா? இட்ஸ் இண்டஸ்ட்ரி லைம்ஸ்டோன் ராக்ஸ் ஹீட்டர் டு கெட் குவிக்லி கால்சியம் ஆக்சைடு இருக்கும். த ரியாக்ஷன்ஸ் ஆர் கால் தெர்மோகெமிக்கல் ரியாக்ஷன், தெர்மோலைசிஸ். தெர்மோனா டெம்பரேச்சர்னு சொல்லலாம். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன் டெம்பரேச்சரில் நடக்கிறதுனால தெர்மோகெமிக்கல் ரியாக்ஷன் இல்லைனா தெர்மோலைசிஸ். எப்படி நம்ம எலக்ட்ரிசிட்டியில் நடந்தால் எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன் எலக்ட்ரோலைசிஸ் சொல்கிறோமோ, அதேமாதிரி இங்கே தெர்மோகெமிக்கல் ரியாக்ஷன் ஆர் தெர்மோலைசிஸ்ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து லைட் என்ன, வாட் வில் ஹேப்பன் இஃப் தெர் இஸ் நோ சன்லைட், ஆல் த லிவிங் ஆர்கானிசம் வில் பி அஃபெக்ட். ரைட்டா? சன்லைட்டே இல்லையா அப்படின்னா என்ன ஆகும், நம்ம எல்லா லிவிங் திங்ஸுமே அஃபெக்ட் ஆகும். Okay, sunlight is important not only for man, also for plants. Plants க்கு sunlight இருந்தா தான் என்ன நடக்கும், photosynthesis நடக்கும். As you know, photo means light, synthesis means production. Okay, light ரொம்ப important. Okay, the sunlight induces the chemical reaction between the carbon dioxide and water. Carbon dioxide water சேர்ந்து தான் என்ன வரும், லீஃப்ல இருக்க குளோரோஃபில்ல சேர்ந்து தான் குளுக்கோஸ் அப்படின்ற ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணும். C6H12O6 குளுக்கோஸ்ன்றதை ப்ரிப்பேர் பண்ணும். ஸோ லைட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட் அப்படின்னா தமிழில் வினையூக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா இன்க்ரீசிங் த ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். இது வந்து இன்க்ரீஸ் பண்ணும், கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறத இன்க்ரீஸ் பண்ணும். டு யூ நோ, sometimes you are advised by the elders or drink a small amount of warm water after a heavy meal. இது நிறைய சாப்பிட்டுட்டு வயிற்று வலிக்கும், செபிக்காம இருக்கும், அப்படி ஸ்டொமக் பெயின் வரும்போது என்ன சொல்லுவாங்க, ஓம வாட்டர் குடிச்சா சரியாகும் சொல்லுவாங்களா. டு யூ நோ வை? திஸ் இஸ் பிகாஸ் ஓம வாட்டர் மேக்ஸ் டைஜஷன் ஃபாஸ்டர். ஏன்னா வேகமாக வந்து ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு ஜீரணம் பண்ணுற வைக்கும். அதில் நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும் இமிடியேட்டாக ஸ்டொமக்கில். தீஸ் சப்ஸ்டன்ஸ் ஆர் கேட்டலிஸ்ட். அதுக்கு பேர் தான் வினையூக்கி, அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் தான். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், மெட்டாலிக் அயன் யூஸ்டு கேட்டலிஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் அமோனியா யூசிங் கேபஸ் ப்ராசஸ். திஸ் அமோனியா இஸ் த பேசிக் மெட்டீரியல் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் யூரியா. சில கெமிக்கல்ஸ்லாம் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுறோம், உரமாக போடுறோம்ல வயல்ல எல்லாம். ஸோ அதில் எல்லாமே நிறைய கெமிக்கல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். வனஸ்பதி, டால்டா, இதுலேயுமே நிறைய கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. த ஸ்பீட் ஆஃப் சச் ரியாக்ஷன்ஸ், த கேட்டலிஸ்ட் சச் ரியாக்ஷன்ஸ் ஆர் கால் கேட்டலைட்டிக் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனுக்கு பேர் கேட்டலைட்டிக் ரியாக்ஷன்ஸ் பேர். இங்கே மொத்தம் 3 ரியாக்ஷன் பார்த்துருக்கோம். என்னென்ன ரியாக்ஷன்? எலக்ட்ரோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், நெக்ஸ்ட் தெர்மோகெமிக்கல் ரியாக்ஷன் தெர்மோலைசிஸ், அண்ட் கேட்டலைட்டிக் ரியாக்ஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கெமிக்கல் சேஞ்சஸ். என்னென்ன எஃபெக்ட் எல்லாம் ஆகுது கெமிக்கல் சேஞ்சஸ்னால? we know that every chemical reactions requires a specific condition to occur. கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால என்னென்ன ப்ரொடக்ஷன் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா ஹீட், லைட், சவுண்ட், ப்ரெஷர் எக்ஸெட்ரா அண்ட் ஆல்சோ மெனி அதர் எஃபெக்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பயாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ். இது எல்லாமே கெமிக்கல் எஃபெக்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பயாலஜிக்கல் எஃபெக்ட். ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட். இப்போ நிறைய சேஞ்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பயாலஜிக்கல் எஃபெக்ட் என்ன பாதிப்பு ஏற்படும்னா ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் ஸ்பாயிலேஜ்னா கெட்டு போகிறது. எக்ஸாம்பிள், ராடன் எக்ஸ், முட்டை கெட்டுப்போன முட்டை ஸ்மெல்லு, அதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஹைட்ரஜன் சல்ஃபேட் கேஸ் இருக்கும். டீகேயிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் டியூ டு மைக்ரோப்ஸ் இல்லாதனால டீகேயிங்னா என்ன, கெட்டு போகிற வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், இது எல்லாமே ஃபுட் ஸ்பாயிலேஜ் மே பி டிஃபைன்ட் அஸ் எனி சேஞ்ச் தட் காஸ் அன்ஃபிட் ஃபார் ஹியூமன். அதை நம்மளால சாப்பிட முடியாது. ஓகேவா? இந்த டீக்ரடேஷன் ஆஃப் ஃபுட் குவாலிட்டி, த ஃபார்ம் ஆஃப் டெவலப்மெண்ட், பேர்ட் டேஸ்ட், அது கெட்டு போன உணவுல என்ன எந்த டேஸ்ட்டும் இருக்காது, எந்த ஒரு டெக்ஸ்சரும் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து ரான்சிட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் அண்ட் மீட். ரான்சிட்டி அப்படின்னா அதுவும் கெட்டு போன கொழுப்பு இல்லைன்னா வெண்ணெயிலேருந்து வரக்கூடிய பேர்ட் ஸ்மெல்லுக்கு பேர் தான் ரான்சிட்டி. அது ஃபிஷ்ஷஸ்லேயுமே ஹை லெவல் ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸ்மெல் வரும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ரான்சிட்டி, கெட்டு போகிறதுக்கு.
நெக்ஸ்ட் வந்து ஆப்பிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் டர்ன் ப்ரௌன் வென் கட். இப்போ நம்ம ஆப்பிளை பாதி கட் பண்ணி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா என்னமோ இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆயிடும். ஏன் அப்படின்னா இந்த ஆப்பிள்ல என்ன இருக்கும், the cells of fruits vegetable contain enzyme, அதில் பாலிஃபெனால் அப்படின்ற ஆக்சிடேஸ் ஆர் டைரோசினின் இருக்கும். அதில் ஆக்சிஜன் படும்போது இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா. நெக்ஸ்ட் என்வரான்மெண்ட் எஃபெக்ட். என்னென்ன என்வரான்மெண்ட்னா பொல்யூஷன். பொல்யூஷனாலையும் நம்மளுக்கு என்ன ஆகுது, அவர் என்வரான்மெண்ட் ப்ரொவைட் ஏர் டு பிரீத், வாட்டர் டு ட்ரிங்க், த லேண்ட் ஆஃப் நிறைய பொல்யூஷன் இருக்கு. ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன். எதனால வருது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நிறைய கெமிக்கல்ஸ், கார்பன் மோனாக்சைட்ல ஸ்மோக் புகையில் இருக்குது, அதை சுவாசிக்கும் போது நம்மளுக்கு ஏர் பொல்யூட் ஆகுது. ஸோ தட் இஸ் த என்வரான்மெண்டல் எஃபெக்ட்ஸ். ஓகேவா. இது வந்து ஸ்மோக் ஃபார் ஏர் பொல்யூஷன். நெக்ஸ்ட் ரஸ்டிங்னா துரு பிடிக்கிறது. வாட் ஹேப்பன்ஸ் டு த ஸ்டீல் பெஞ்சஸ். ரொம்ப நாள் ஸ்டீல் பெஞ்சஸ்ல தண்ணி பட்டுச்சுன்னா என்ன ஆகும், துரு பிடிச்சிரும். ஓகேவா. அதுவும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். Do you know this is because when the iron metal come to contact with the water and the oxygen, waterல hydrogen இருக்கும், oxygen mix ஆகும்போது துரு பிடிச்சிரும். ஓகே. Next, the type of chemical substance and their effects. Chemical substance effects. Chemical substance air pollutions. Now we see the types of chemical substance and their effects. These are the substance and these are the effects. First, types of pollution: air pollution, water pollution, land pollutions. Air pollutions chemical substance வந்து carbon dioxide, carbon monoxide, sulfur oxide, nitrogen, chlorofluorocarbon, methane. These are the air pollutions chemical substance. அதனால என்ன எஃபெக்ட் அப்படின்னா ஆசிட் ரெயின், குளோபல் வார்மிங், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் ஏர் பொல்யூஷனால. நெக்ஸ்ட் வாட்டர் பொல்யூஷன். வாட்டர் வந்து வேஸ்ட் வாட்டர் கண்டெய்னிங் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், டைங் இண்டஸ்ட்ரி, டிடர்ஜென்ட்ஸ், ஆயில் ஸ்பில்லேஜ்னால இது என்ன எஃபெக்ட் ஆகும் அப்படின்னா டிக்ரீசிங் இந்த குவாலிட்டி ஆஃப் வாட்டர், ஸ்கின் டிசீஸ் எல்லாம் வரும். லேண்ட் பொல்யூஷனால ஃபெர்டிலைசர் லைக் யூரியா, வேரியஸ் பெஸ்டிசைட்ஸ் இது எல்லாமே நம்ம கெமிக்கல் சப்ஸ்டன்ஸா யூஸ் பண்றதுனால ஸ்பாயிலேஜ் ஆஃப் லேண்ட், கேன்சர், ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் எல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். தீஸ் ஆர் ஆல்சோ த எஃபெக்ட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து டேரனைசிங் ஆஃப் மெட்டல் ஆர்டிகல்ஸ். டேரனைசிங் அப்படின்னா கெடுக்கக்கூடிய பொருள். மெட்டல்ஸ் எல்லாம் எதெல்லாம் வந்து அழிக்குது அப்படின்னா சைனி மெட்டல் சர்ஃபேஸ் அண்ட் அதர் ஆர்டிகல்ஸ் லாஸ் தேர் சைனிங் அப்பியரன்ஸ். ஃபர்ஸ்ட் புதுசா வாங்கினா நல்லா ஷைனிங்கா இருக்கும், அப்புறம் கொஞ்சம் நாள் ஆக ஷைனிங் எல்லாம் போகுது. அதுக்கெல்லாம் காரணம் இந்த டார்னிஷிங். ஓகே. when exposed to the atmospheric air. Similarly, brass vessels with contain copper and வெங்கல பொருள்லாம் சொல்லுவாங்க, புதுசு பண்ணுவாங்க, வீட்லயே வச்சிருப்பாங்க, பழசாயிரும், அது மறுபடியும் புதுசு பண்ணுவாங்க. இது எல்லாமே அதோடைய நேச்சர் பிகாஸ் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட், லைட், சவுண்ட் அண்ட் ப்ரெஷர். ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹீட். Have you ever rubbed your palms in winter season to keep yourself warm? ரைட். இப்போ நம்ம குளிர்காலத்தில் என்ன பண்ணுவோம், நம்ம ரெண்டு கையுமே நல்லா உரசி நம்ம கண்ணத்தில் வச்சு என்ன ஹீட்டாக ஃபீல் பண்ணுவோம்ல. ஹேவ் யூ நோட்டீஸ்டு த ஹீட் ப்ரொடியூஸ் வென் யூ யூஸ் சைக்கிள் பம்ப். சிமிலர்லி சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ப்ரொடியூஸ். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளுக்கு நம்மளாலவே நம்ம உரசி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கனால ஹீட் வருது. ஓகேவா. சச் ரியாக்ஷன் கால் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸோனா வெளியில நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் ஆக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, அதெல்லாம் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் லைட். when you ignite a candle you get light as a result burning. Some chemical reaction produce light. இப்போ நம்ம மேட்ச் பாக்ஸை வந்து பற்ற வைக்கணும் அப்படின்னா அந்த சைடில் வந்து பாஸ்பரஸ் இருக்கும். ஸோ மேட்ச் ஸ்டிக்ஸ் வச்சு உரசும் போது நம்மளுக்கு ஆக்சிஜன் வந்து கார்பன் டை ஆக்சைடு கன்வெர்ட் ஆகி தான் லைட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் when a piece of magnesium ribbon is born in flame, bright light is produced with heat. ஓகேவா. அதெல்லாம் ஃபயர் ஒர்க்ஸில் வரக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட். when we speak, sound is produced when you hit metal like iron, copper. Sound is heard. ஓகேவா. சில பாத்திரத்தை நம்ம தட்டும் போதே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃபரெண்ட் சவுண்ட் வரும். ஓகே. that is the production of sound. You can hear a pop sound when metals like zinc or magnesium react with dilute acid. ஏன்னா அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கெமிக்கல் ரியாக்ஷன், சிலது டைல்யூட்டா இருக்கும், சிலது கான்சன்ட்ரேட்டா இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் pressure. when you compress hard a balloon having full of air, it will burst. ஓகேவா. பலூன் வந்து என்ன ஆயிடும், பர்ஸ்ட் ஆயிடும். என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ப்ரெஷர் லெவல் கோஸ் பியண்ட் த லிமிட். இந்த ப்ரெஷர் லெவல் லிமிட்டை தாண்டும் போது அது வந்து என்ன ஆகும், பர்ஸ்ட் ஆயிடும். பிகாஸ் ஆஃப் த ரீசன் when they are ignited by the exposure to the pressure generated by the gases from the chemical reactions. Thus you hear a huge sound. அதனால தான் நம்மளுக்கு பெரிய சவுண்ட். ஸோ அதனால தான் நமக்கு ஹியூஜ் சவுண்டு கிடைக்கும். ஓகேவா. That's all student. The lesson is over. Study well. See you next class.